السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெருமருளால் இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தினுடைய உணவை சிறப்பான முறையில் அடைந்து அதனுடைய இறுதி பருவ தினங்களில் முதல் தினமாக இருக்கிற முதல் ஒற்றை குறைகளில் நாம் எல்லாம் இந்த இரவு சொற்பொழிவுகளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினை தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் அத்தியாயங்களில் நேற்றைய தினம் கடைசியாக அஹ்லே பைத் என்கிற நபிகள் நாயகத்தின் குடும்பத்தவர்களுடைய பட்டியலில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் எத்தகைய அங்கத்தினை பெற்றிருந்தார்கள், அவர்களுக்கு மார்க்கம் எத்தகைய சிறப்புகளை தந்திருக்கிறது, உஹது போர்க்களம் உட்பட அதனை தொடர்ந்தும் அதற்கு முன்பும் நடைபெற்ற போர்க்களங்களில் அவருடைய சாகசங்களும் சாதனைகளும் வீரங்களும் வேதங்களும் எப்படி இருந்தது இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட எதிரிகளை சந்தித்த, அரபுலகமே அதிர்ச்சியில் உறைந்து போன அஹ்ஸாப் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். 33ஆம் அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பெரும்படைகளை பார்த்தபோது, ஆலு ஹாதா மா வஅதனா அல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது என்று சொன்னார்கள். வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மைப்படுத்தியது என்று சொன்னார்கள். வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீம், அந்த பெரும்படைகளை அவர்கள் பார்க்க இறை நம்பிக்கையும் கட்டுப்பாடும் தான் அவர்களுக்கு இந்த சம்பவம் அதிகப்படுத்தியது என்று அல்லாஹ் 22ஆம் அத்தியாயத்தில். ஆனால் அதே நேரத்தில் நயவஞ்சகர்கள் யாருடைய உள்ளங்களில் பலகீனம் வருவதோ அவர்கள் சொன்னார்கள், வஹித் யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களும் சொன்னார்கள், மா வஅதனா அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா ஹுஸ்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு ஏமாற்றத்தையே தான் வாக்களித்தார்கள் என்று சொன்னார். இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பினை பெற்ற, அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிற இறை நம்பிக்கையாளர்களுக்கும், நபிகள் நாயகத்தின் சாபத்தினை பெற்ற பெருமானாரின் வெறுப்புக்கு ஆளான நஜவந்தகர்களின் நிலைப்பாடை விளக்குகின்ற வசனங்கள். இந்த அகழ்போரில், அஹ்ஸாப் போரில் அரபுலகமே எதிர்பார்க்காத ஒரு புதுமையான திட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இது என்னன்னா, நாம் ஏற்கனவே அறிந்திருப்பதை போல் மதீனாவின் எல்லைகளை சுற்றி ஒரு மிகப்பெரிய குழிகளை, அகழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களின் உதவியை கொண்டு சல்மான் அல்-ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை மையமாக வைத்து அகழியை தோண்டினார். இந்த அகழியை தோண்டியதனுடைய நோக்கம் என்னன்னா,
இந்த குழியை, இந்த அகழியை தாண்டி அவர்களால் வர முடியாது. ஒன்று, மிகவும் சிரமத்தோடு அந்த அகழியை யாரேனும் தாண்ட முற்பட்டால் அவர்கள் அங்கேயே கொல்லப்படுவார்கள். இரண்டு, அகழியை தாண்டி வர முடியாமல் அங்கே அவர்கள் நாட்களை கழித்து கழித்து கடைசியில் சோர்வடைந்து தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடி விடுவார்கள் என்கிற காரணங்களை எல்லாம் வைத்துத்தான் இந்த அகழி கொண்டப்பட்டதனால் இந்த பேர் அந்த போருக்கு கிடைக்கும். எதிரிகள் என்ன நினைத்தார்கள்? பத்ரு போர், உஹது போர் போன்ற பெரும் பெரும் போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்ததில், அவர்களுடைய அணியினரோடு போரிட்டதில் ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. என்ன அனுபவம்? போருக்குன்னு போனா அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களை நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்க போறோம். சரி, 300 பேருக்கு 1000 பேர் கொண்டு போனோம், தோத்து போனோம். அதே மாதிரி 1000 பேருக்கு 3000 பேர் கொண்டு போனோம், அதுலயும் தோத்து போனோம். ஆனா இங்க 1000 2000 இருக்கிற வித்தியாசத்தை காட்டாம பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு போனா இப்படி யோசித்தார்கள். அதனால் என்ன செய்தார்கள்? குறைஷி குல மக்கள் தாம் மட்டும் இல்லாமல் தம்முடைய கட்சிக்காரர்களாக, தமக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, தம்முடைய கருத்தை ஏற்கக்கூடியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களையும் எதிர்க்கக்கூடியவர்களாக அன்றைய அரபுலகம் மற்றும் அரபுலகத்தை சுற்றி யாரெல்லாம் இருந்தார்களோ அப்படிப்பட்ட எல்லா மக்களையும் கோத்திரத்தார்களிடத்தில் சென்று குறைஷி குல தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். முகமது நேற்று வந்தார், நேற்று நம்மிடமிருந்து போனார், ஆனால் இன்றைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அவர் ஒரு அதிபராக ஆகிவிட்டார். அவரை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய செல்வமும் செல்வாக்கும் அழிந்து விடுவிட்டெல்லாம் தவறான விஷயங்களை சொல்லி பெரும் படைகளை திரட்டினார்கள். பெரும் படைகள், சாதாரண படைகள் அல்ல. அதனால்தான் அல்லாஹ் அல்காப் என்கிற பேர், அல்லாவே சொல்ற பேர் அல்காப்ங்கிற பேரு. இந்த பேரை சூட்டியது யார்? அந்த போர்க்களத்திற்காக படை திரட்டி வந்த எதிரிகள் சொல்லவில்லை நாங்கள் அல்காப் என்று. உதாரணமா பத்ரு போர்னா பத்ருங்கிற இடத்துல நடந்துச்சு, உஹது போர்னா உஹதுங்கிற இடத்துல நடந்துச்சு, தபூக், கைபர் என்று போர்க்களங்கள் எல்லாமே அந்த இடத்தை மையமாக வைத்துத்தான் பேர். ஆனால் சற்று வித்தியாசமாக அந்த சூழ்நிலையை வைத்து பேர் சூட்டப்பட்ட ஒரே போர் இந்த போர் மட்டும்தான். அதுதான் அல்காப். இதெல்லாம் ஒரு சில காரணிகள் சகோதரர். அப்போ இந்த பேரை யார் சுற்றா? அல்லாஹ்வே சுற்றா. அப்படின்னா அவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு பெரும் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நம்மால் கற்பனையே செய்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வருகிறார்கள். என்ன நினைப்புல வர்றாங்க? போவோம், எதிர்க்க யார் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வோம்? கருதையை முடித்து விட்டு நேரா மதீனாவுக்குள்ள போவோம். அவர்களுடைய நோக்கமே அதுதான். இங்கே மதீனாவிற்கு ஏன் அவர்கள் போக வேண்டும் என்கிற முடிவு எடுத்தார்கள்னா, இங்கிருக்கிற யூதர்களும் நயவஞ்சகர்களும் என்ன சொல்லிட்டாங்க? அவர்களுக்கெல்லாம் இந்த மேட்டர் தெரியாது. எது குறிக்கோண்ட போறது இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டிட்டு போறாங்க. அப்போ படை திரட்டப்பட்டு கொண்டு போகிற அந்த படையை முறியடித்து போரிட்டதற்கு பிறகு நீங்கள் மதீனாவிற்குள் உள்ளே வாருங்கள், உள்ளே இருக்கிற நாங்கள் உங்களுக்கு முழுமையான உதவியை செய்கிறோம். உதவி செய்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? மதீனாவில் இருக்கிற பெண்களையும் சிறுவர்களையும் உட்பட எல்லோரையும் கொன்று குவித்து விடலாம். மதீனா என்கிற ஒரு நாடே இல்லாததற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடலாம் என்றெல்லாம் யூதர்கள், மதீனாவில் இருக்கிற யூதர்கள் அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஆசை வார்த்தைகளை சொல்லி முஸ்லிம்களை முஸ்லிம் மக்களோடு வேறுபடுத்தி விடலாம் என்கிற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு போர்ப்படை வருகிறது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல பார்டரையே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பெரிய செக் பாயிண்ட். பார்டரே கிராஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் உள்ள போறது. எல்லையே தாண்ட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இரவு பகலாக போராடி அந்த அகழியை தோண்டி முடித்ததற்கு பிறகு எதிரிகள் அங்கிருந்து பார்க்கிறார்கள். சகோதரர்களே, ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் திரட்டப்பட்டு வந்தும் கூட வாகனங்களும் ஆயுதங்களும் எண்ணிலடங்கா அம்சங்களில் இருந்தும் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு எரிச்சல் இருக்கின்ற அதே நேரத்தில் ஏமாற்றத்தோடு திரும்பி போக அவர்களுக்கு மனது வரவில்லை. அதனால என்ன செஞ்சாங்க? அம்ர் இப்னு அப்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குதிரை வீரன் எதிரி படைகளில் இருந்து கொஞ்சோண்டு படைய ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த அகழியையே சுற்றி சுற்றி பார்க்கிறார். எங்காவது ஒரு கேப் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா, இந்த வாய்ப்பின் மூலம் இந்த அகழியை தாண்டி போகலாம் என்கிற ரீதியில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்போது என்ன நடக்கிறது? அம்ர் இப்னு அப்து, இக்ரிமா இப்னு அபீ ஜஹல், வரால் இப்னு கத்தாப் போன்ற முக்கியமான எதிரிப்படையில் உள்ள வீரர்கள் எல்லாம் அந்த அகழியையே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த இடைவெளிக்குள் புகுந்து விட்டால் இந்த அகழியை தாண்டி விடலாம் என்று தவறாக கணக்கு போட்டுவிட்டு எந்த சின்ன இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கிறதோ அந்த இடைவெளிக்குள் அவர்கள் நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? குதிரைகளை கொண்டவர்கள் அந்த அகழியை தாண்டுவதற்கு, அந்த அகழியை கடப்பதற்கு முயற்சி செய்த போது, ஆனால் அது மிகவும் நெருங்கலான குறுகலான பகுதியாக இருந்த காரணத்தினால் அங்கிருந்த சுஹா என்கிற மலைக்கும் இந்த அகழிக்கும் இடைப்பட்ட இடத்தில், சரை என்கிற மலைக்கும் அந்த அகழிக்கும் இடைப்பட்ட இடத்தில் இந்த குதிரைகள் அகப்பட்டுக் கொண்டு குதிரைகள் சத்தம் விட ஆரம்பித்தன. இதை பார்க்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், படையினர்கள் எல்லோரும் இருக்கும் போது இந்த அகழியை தாண்டி வரக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு துணிச்சல் வந்து விட்டது. இந்த துணிச்சலை ஆரம்பத்திலேயே வேறறுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஷ்ரிக்குகள், அந்த சில முஷ்ரிக்குகள் இந்த அகழியை தாண்டி விடலாம் என்கிற எண்ணத்தோடு கொஞ்சம் அங்கே வந்து திட்டம் போட்ட போது, அந்த குறுகலான சந்து பகுதியை பயன்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணிய போது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குறிப்பிட்ட சில படைகளை, சின்ன ஒரு எண்ணிக்கை கொண்ட தோழர்களை அழைத்துக் கொண்டு அவரும் குதிரையில் ஏறிக்கொண்டு அந்த இடத்துக்கு போறார். போனவுடனே என்ன செய்யறாரு? இந்த அகழிக்குள் அவர்கள் இறங்கியதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் திரும்பி சொல்ல முடியாத அளவிற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையினர்களை அனுப்பி சுற்றி வளைத்து விடுகிறார்கள். அந்த அகழிக்குள்ள இறங்கிட்டா கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இவன் என்ன பிளான் பண்ணா, இறங்கி ஒரு மாதிரியே குதிரை ஓட்டி என்ன செய்யலாம், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடலாங்கிற எண்ணத்தில் அவர்கள் இறங்கும் போது, அவர்கள் இறங்குவதற்கும் அந்த அகழி அவர்களை வழிக்கு விடுவதற்கும் மிக சரியாக இருக்கும் போது இங்கே அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையோடு, ஒட்டுமொத்த இஸ்லாமிய படை இல்ல, அலி அவர்கள் யாரை அழைத்துக் கொண்டு போனார்களோ அந்த சிறிய படையும் இந்த இக்ரிமா இப்னு அபீ ஜஹல், இந்த அம்ர் இப்னு அப்து போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குறார். இங்க அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கிறார். என்ன விஷயம் சிந்திச்சு பார்க்கிறாரு? எந்த அம்ர் இப்னு அப்து என்பவன் மிக துணிச்சலாக இந்த அகழிக்குள் இறங்கினானோ இவன் பத்ரு போர்க்களத்திலிருந்தே முஸ்லிம்களுக்கு தாக்குதலை ஏற்படுத்தியவன். எதிரிகள்ல நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள், நிறைய பேர் புறமுது காட்டி ஓடினார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் வீரத்தோடும் தீரத்தோடும் போரிட்டார்களா இல்லையா? அப்படிப்பட்ட வீரர்கள் இவனும் ஒருவன். அதிகமான முஸ்லிம்களுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்திய ஒருவன். ஆனால் இவன் உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை. பதிலை இவன் பண்ண சேட்டையை பார்த்து உகதிலேயே இவன் கதையை முடிக்கணும்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க. ஆனால் உகதில் இவன் வராத காரணத்தினால் அவனுக்கு ஸ்கெட்ச் உகதுல போட முடியல. இங்க கரெக்டா மாட்டின உடனே இவன் கதையை முடிக்கணும்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போகிறார். போய் எங்கே அலி அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் வருவதை கண்ட இவன் தப்பித்து ஓடிவிடக் கூடாது என்பதற்காக, கட்டாயம் இங்கே ஒரு நேரடி சண்டை நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக அலி அவர்கள் அவனை கோபம் ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு வார்த்தையை அங்கே பிரயோகிக்கிறார். என்ன சொல்கிறார்? அவன் கேட்கிறான். இப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் அவனுக்கு கோபம் தரும் விதத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். போரிடுவதற்கு வா என்கிற ரீதியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடனே அவனுக்கு வேகம் வந்து, ஆவேசம் வந்து, ரோஷம் பொத்து கொண்டு வந்து, உமையுபாரி, என்னோடு மண்ணு கட்டுவதற்கு யார் தயார்? ஒரு பத்ரு போர்க்களத்திலே நடந்துகிட்டு இருக்கு. தனித்தனியாக ஒத்தைக்கு ஒத்தை சண்டை போடுவது. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இறங்கி வந்து சொல்கிறார், நான் ரெடி, நான் தயார் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். உடனே இன்னக கது குர்த ஆஹத்தல்லாஹ், அல்லாஹ் என்னோடு கரதுமின் குறைஷ், குறைஷிகளில் உள்ள ஒருவரோடு சண்டையிடுவதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாயா என்றெல்லாம் பேசுகிறார். அதற்கு இவரும் ஆண் என்று சொல்கிறார். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சண்டை போடுவதற்கு முன்னாடியும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை எங்கே பின்பற்றுகிறார். என்ன சொன்னார்? யா அமர் அதுவுக இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி வ இலல் இஸ்லாம், அல்லாஹ்வின் பக்கம் நீ வா, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீ வா, இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நீ வா என்று சொல்லி அலி அவர்கள் அழைப்பு விடுகிறார்கள். ஆனால் இந்த அழைப்பை துச்சமென மதித்தாலும் லா ஹாஜத்தன் லீ பிதாலிகா, எனக்கு இந்த விஷயத்தில் எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி அலி அவர்களுடைய அழைப்பை புறக்கணித்து விடுகிறார். உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்,
அப்படியானால் நீ குதிரையில் இருந்து இறங்கி வா என்று அழைக்கிறார். இதுவரைக்கும் 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இவரும் குதிரையில் நிற்கிறாரு, அவனும் குதிரையில் நிற்கிறான். 2 பேரும் குதிரையில் நின்றபடியே இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கும் போது முதல் கட்ட ஒரு தவணையாக அல்லது ஒரு வாய்ப்பாக இஸ்லாத்திற்கு வா என்று அலி அவர்கள் அழைக்கிறார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த இவன் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று திமிராக சொன்ன போது அலி அவர்கள் உடனடியாக அவனை வீரத்தோடு வேகத்தோடு அழைக்கிறார். உன் குதிரையில் இருந்து நீ இறங்கி வா. உடனே அவன் சொல்லுகிறான், இவையவன் அகி, எதற்காக என் சகோதரன் மகனே, நீங்கள் குறைச்சு குலத்தை சார்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களை கொலை செய்ய என் மனம் வரவில்லை அப்படின்னு யார் சொல்றா? இவன் சொல்றான். அதற்கு அலி சொல்கிறார், ஆனால் அல்லாஹ்வின் மீதானையாக நான் உன்னை கொலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அலி சொல்கிறார். இந்த உரையாடல்களுக்கு புரியுதா? இவன் என்ன சொல்கிறான்? குறைச்சி குலம் என்கிற குலப்பெயரை பயன்படுத்தி இந்த குலத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது என்கிற அக்கறையை வெளிப்படுத்தி முஸ்லிம்களுக்கிடையில் குறிப்பாக அலியின் உள்ளத்தில் அல்லது அலியின் மனதில் ஒரு இன உணர்வை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறான். ஆனால் இஸ்லாம் என்பது மொழி, இன, நிற அத்தனை உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் அலி அவர்கள் சொல்கிறார், என்றைக்கு நீ இஸ்லாத்தை ஏற்கலையோ, அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்கலையோ, நான் உன்னை கட்டாயம் கொல்லத்தான் போகிறேன் என்று சொன்னபோது மிகவும் வேகப்படுகிறான், ஆவேசப்படுகிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? அலியை அச்சுறுத்துவதற்காக அலியை அடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் குதிரையில் இருந்து இறங்கிய அவன் குதிரையின் முகத்து பகுதியை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடியில் குதிரை திமிருகிறது. முன்காலை உயர்த்தி அலி அவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் திமிரி சத்தத்தை எழுப்பியது. ஆனால் அலி அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவனுக்கு முன்னாடி தவறாங்க. வழக்கமா குதிரை எப்படி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினா என்ன ஆகும்? முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி போவாங்க. நம்ம பைக்ல வந்துகிட்டே இருக்கிறோம், ஓரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதசாரிகளை சில பேர் பைக்ல பயமுறுத்துறத பார்த்திருக்கீங்களா? சில பேர் பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது இந்த கார்களில் வண்டிகளில் வராதவர்கள் பாதசாரிகளாக நடந்து ஓரமா வருவாங்க. அவர்களை வெறுப்பேற்றும் விதத்தில் அச்சுறுத்தும் விதத்தில் வண்டியை கொண்டு போய் அவங்க கிட்ட பயமுறுத்துறது. திரும்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேகமா ஹாரன் அடிக்கிறது. இதெல்லாம் சைத்தானோட சேட்டை. வண்டியில போற சில பேர் இந்த சேட்டையை செய்வோம், அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறான்? அலி அவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் குதிரையின் முகத்தில் அடித்து ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பி அலியை பயமுறுத்துவதற்கு எத்தனைக்கிறான். ஆனால் அலி குதிரை என்னடா குதிரை, அவர் பெரிய சிங்கம். உடனே என்ன செய்யறார்? அவரு இவன் பயமுறுத்துவதற்கு நினைத்த போது அவர் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்து வாளை உயர்த்துகிறார், வாளை எடுக்கிறார், அவனும் வாளை எடுக்கிறார். ஆனால் அலி அவர்கள் அந்த எதிரிக்கு ஒரு வாய்ப்பை கூட கொடுக்காமல் ஒரே வீட்டில் அவனுடைய தலையை துண்டாக ஆக்கி விடுகிறார். இங்கேயும் அலி அவர்களுடைய வீரம் நமக்கு தென்படுகிறது. சகோதரர்கள், அலி அவர்கள் ஒத்தைக்கு ஒத்தை எதிரிகளை சமாளித்து, ஒத்தைக்கு ஒத்தை எதிரிகளை சந்தித்து, எதிரிகளை துவம்சம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை சமர்ப்பிப்பதில் ஒரு மிகப்பெரிய வல்லுநராக திகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த அன்சா யுத்தத்திலும் நடந்தது. அன்சா யுத்தத்தில் அலி அவர்களால் கொல்லப்பட்டிருக்கிற இந்த அம்ர் என்பவன் மிகப்பெரிய குதிரைப்படை வீரன் என்று அனைத்து எதிரிகளாலும் சிலாய்க்கப்பட்டவன். பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வீரதீரத்தோடு போரிட்ட சொற்பர்களில் இவனும் ஒருவன். ஆனால் இவனே இப்படி அலி அவர்களிடத்தில் அநியாயமாக, அதாவது ஒரே அடியில் அவன் இறந்ததை கண்டவுடன் எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு இதுவும் காரணமாக அமைந்தது என்று இமாம் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தம்முடைய வரலாற்று நூலில் பதிவு செய்கிறார். இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம விளங்குறது என்னன்னா, அன்சா யுத்தத்தில் எதிரிகள் தோல்வி அடைவதற்கு, மன ரீதியாக அவர்கள் பலகீனம் அடைவதற்கு அலி அவர்களுடைய வீராவேச தாக்குதல் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அன்சா யுத்தம் முடிகிறது. அன்சா யுத்தம் முடிந்த கையோடு பனு குறைதா என்கிற ஒரு யுத்தம் நடந்தது. பனு குறைதா யுத்தம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்சா யுத்தத்தினுடைய நோக்கமே என்னன்னா, வழியில் போராடப்படுகின்ற முஸ்லிம்களுடைய கதையை முடித்துவிட்டு மதீனாவிற்குள் போய் எஞ்சி இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் கருவறுப்பது. இப்படி இவர்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவதற்கு உதவி புரிவதற்கு யார் தயாரா இருக்கிறார்? யூதர்கள். அந்த யூதர்களுக்கு பேர் தான் பனு குறைதா யூதர்கள்.
இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஒரு உள்ளிருக்கிற மக்கள் ஒரு ராஜ துரோகம் செய்கிறார்களோ, நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ, ஒப்பந்தத்திற்கு மீறுகிறார்களோ, அவர்களை இனியும் விட்டு வைப்பதில் அர்த்தமே இல்லை என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பனு குறைலா யூதர்களை அவர்களோடு போரிடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி அதற்கு ஒரு படையை திரட்டுகிறார். அந்த படைக்கு தளபதியாகவும் நமது அலிகளில் அவர்களை தான் நியமித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் கொடியை கொடுக்கிறார்கள். அலி அவர்கள் அந்த படையின் முன்னாடி வரிசையில் நின்று போய்கொண்டே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பனு குறைலா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது மற்ற யுத்தங்களை போன்ற ஒரு யுத்தம் அல்ல. மற்ற யுத்தங்கள் என்னது? எதிரிகளும் படையோடு வருவார்கள், முஸ்லிம்களும் படையோடு போவார்கள், இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து சண்டை ஏற்பட்டு இறுதியில் ஒரு சாராருக்கு வெற்றியும் மறுசாராருக்கு தோல்வியும் ஏற்படும். ஆனா இந்த போர் எப்படின்னா, பனு குறைலா யூதர்கள் என்பவர்கள் தம்முடைய பகுதியில் பெரும் பெரும் கோட்டைகளை கொண்டிருப்பவர்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் வருகிறார்கள் என்கிற செய்தியை தெரிந்தவுடனே தம்முடைய கோட்டைக்குள் தம்மை அடைக்கலப்படுத்திக் கொண்டார்கள். கோட்டைகளிலிருந்து யாரும் வெளியே வராமல் இருக்கிறார்கள். இந்த டைம்ல தான் அபூ லுபாபா இருக்கிற நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கொல்வதற்காக வருகிறார்கள் என்கிற அந்த செய்தியை நபித்தோழராக இருந்தவர் தெரியப்படுத்தினார். பின்னர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆவேசப்பட்டு யாரு அபூ லுபாபா மீது கோபப்பட்டார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை அமைதியாக்கினார்கள் என்பதையெல்லாம் உமருடைய சரித்திரத்திலே பார்த்தோம். இங்க என்னன்னா, எப்போது இவர்கள் அபூ லுபாபாவின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கதையை முடிப்பதற்காகத்தான் வருகிறார்கள் என்கிற செய்தி இவர்களுக்கு கிடைத்துவிட்டதோ, தம்முடைய கோட்டையை இன்னும் இவர்கள் பாதுகாப்பாக ஆக்கினார்கள். இங்க நீங்கள் அகழ் யுத்தத்தையும் பனு குறைலா யுத்தத்தையும் கொஞ்சம் கம்பேர் செய்து பார்க்க வேண்டும். கம்பேர் செய்து பார்க்கிறதா என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகழ் யுத்தத்தில் அகழியை தோண்டி எதிரிகள் முன்னேறி வரவிடாமல் செய்தார்கள். அப்ப போர் நடக்காமல் எதிரிகளை ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு சாரார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவே அவர்களுக்கு பெரிய சோர்வு. ஆனா இதே சிச்சுவேஷன் பனு குறைலா யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த முஸ்லிம்கள் அகழியை தோண்டினார்கள், இங்கே எதிரிகள் கோட்டைகளை வைத்தார்கள். அப்ப கோட்டைகளுக்குள் உள்ளே இவர்கள் புகுந்த காரணத்தினால், இரும்பு கதவுகளை கொண்டு பூட்டிவிட்ட காரணத்தினால், உள்ளே இருக்கிற இவர்களுக்கு உணவு பானம் எல்லாம் தாராளமாக ஏற்கனவே இருந்திருந்த காரணத்தினால் இவர்கள் வெளியே வராமல் இருக்கின்ற அதே வேளையில் முஸ்லிம்கள் மதீனாவிலிருந்து கிளம்பி இங்கே பனு குறைலா என்கிற இந்த யூதர்கள் இருக்கின்ற இடத்தில் நீண்ட நாட்கள் போரும் செய்யாமல் கனிமத்தும் கிடைக்காமல் காத்துக் கொண்டிருக்க முடியுமா? அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். என்ன முடிவு? ஒண்ணு இவர்கள் மதீனாவிற்கு திரும்பி போக வேண்டும், இல்லையானால் கோட்டைக்குள் இருப்பவர்களை வெளியே வர வைக்க வேண்டும். இந்த ரெண்டுமே இல்லாமல் முஸ்லிம் படை, இஸ்லாமியர்களுடைய படை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை கொஞ்ச நேரம் திணறிக் கொண்டிருந்தது. இந்த திணறலை சமாளிக்க, இந்த திணறலில் இருந்து இஸ்லாமிய படையை மீட்டெடுக்க, முஸ்லிம்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த யாருமே எதிர்பார்க்காத அடிப்படையில் அலி இப்னு அபீ தாலிப் செய்த சாகசம் மிகப்பெரிய ஒரு சாகசமாக இருந்தது. என்ன சாகசம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோட்டைக்குள் இருக்கிற மக்களை வெளியே வர வைப்பதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லா முஸ்லிம்களும் இங்கே நின்று கொண்டிருக்கும் போது, ஒட்டுமொத்த படையினர்களும் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அலி அவர்கள் ஒரு சின்னஞ்சிறு குழுவை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கோட்டைக்கு பக்கத்தில் போகிறார்கள். கோட்டைக்கு பக்கத்திலே போகிறார்கள். போனதற்கு பிறகு கோட்டையில் உள்ளே நுழைவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஒரு சமயோஜிதமாக ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? உள்ளே போய்விட்டவுடன் அந்த பனு குறைலா யூதர்களை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சத்தம் எழுப்புகிறார்கள். என்ன சத்தம்? யா கதீபத்தல் ஈமான், ஈமானிய படையினரே என்று அழைக்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அர்த்தம்? நாங்க உள்ள வந்துட்டோம், நாங்க வெளியே நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு நீ நிக்காத, வெளியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தில் பாதுகாப்புடன் நீங்கள் இருப்பதாக நினைக்காதீர்கள், நாங்கள் எந்த நிமிடமும் உள்ளே வந்து விடுவோம் என்பதை
அவர்களுக்கு உணர்த்துகின்ற அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுவதற்காக அலியவர்கள் யார் கத்தீபத்தல் ஈமான், ஈமானிய படையினரே என்று ஒரு மாபெரும் சத்தத்தை எழுப்புகிறார். சத்தத்தை எழுப்பின உடனே அலியவர்களுடைய அழைப்பை கேட்டு சுபைர் ரலியல்லாஹு கொஞ்சம் முன்னாடி போகிறார். உள்ளே போய் அவரும் ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். என்ன? வல்லாஹி லஅது கன்ன மாதா கஹம்தா, ஹம்சா எதை சுவைத்தாரோ அதை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சுவைக்கப் போகிறேன். இவர்களுடைய கோட்டைகளுக்குள் ஏறி நான் உள்ளே போக போகிறேன் என்று அலியும் சுபைர் ரலியல்லாஹு சேர்ந்து குரல் எழுப்புகிறார்கள். இந்த குரல் எழுப்பின உடனே இன்னும் அவர்களுக்கு அர்த்தம் ஏற்படுகிறது. இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ஆரம்பத்தில் பாதுகாப்பான அரண் அமைத்ததற்கு பிறகு, பாதுகாப்பான கோட்டைகள் அமைத்ததற்கு பிறகு முஸ்லிம்கள் யாரும் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால், காலம் செல்ல செல்ல நாட்கள் நகர நகர அவர்கள் கொஞ்சம் அதாவது களைப்புட்டதற்கு பிறகு, அவர்கள் கொண்டு வந்த சாமான்கள் எல்லாம் தேர்ந்ததற்கு பிறகு வெற்றி இல்லாமல் அவர்கள் வெறும் கையோடு திரும்பி விடுவார்கள் என்று இந்த யூதர்கள் தப்பு கணக்கு போட்டார்கள். ஆனால் அலி அவர்கள் உள்ளே இருப்பவர்களுடைய மனதில் ஒரு கிளியை ஏற்படுத்தும் விதத்தில், ஒரு பயத்தை ஏற்படுத்தும் விதத்தில், நான் கோட்டைக்குள் போது நுழைய போகிறேன், ஹன்சா துவைத்ததை நானும் துவைக்கப் போகிறேன் அப்படின்னு உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் அர்த்தம் வந்துருச்சு. என்ன அர்த்தம்? ஆஹா, வெளியில் அலியும் அலியை சார்ந்த முஸ்லிம்களும் உள்ளே வரப்போகிறார்கள், உள்ளே வந்துவிட்டால் நம்முடைய நிலை என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்று பயந்த அவர்கள் நாட்களை கடத்தலாம் என்ற திட்டத்தில் இருந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் வெறும் கையோடு வெளியே அனுப்பிவிடலாம் என்கிற திட்டத்தில் இருந்த அவர்கள் அலியின் இந்த சத்தத்தை கேட்டதற்கு பிறகு அவர்கள் அங்கே ஒரு சத்தத்தை எழுப்புகிறார்கள். யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, நன்சிலு அலா ஹுக்மி ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு முஆத் என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அவர் சொல்லுகிற கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அங்கே சரணடைகிறார்கள். எதுக்காக இங்க ஸஅத் அவர்களுடைய பேரை இங்க சொல்றாங்க என்று சொன்னா, மதீனத்து அன்சாரிகளின் தலைவராக இருக்கிற ஸஅத் இப்னு முஆத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவரை போன்றவர்கள் இருந்த காரணத்தினால் இவர்களுடைய உள்துறை விவகாரங்களை அவர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கவனித்து வந்தார் என்கிற காரணத்தினால் அலி அவர்கள் இவர்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு உள்ளே நுழைந்து உங்களை நாங்கள் துவம்சம் பண்ணி விடுகிறோம் என்கிற அர்த்தத்தில் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவர்களெல்லாம் சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்கள் தம்முடைய நாவால் எழுப்பிய இந்த சத்தத்தை வைத்துத்தான் அவர்கள் அங்கே சரணடைந்தார்கள் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த எதிரிகள் எல்லாம் கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தினார்கள். இது பனு குறைதா யுத்தத்தில் அலி அவர்கள் செய்த ஒரு தாக்கம். அடுத்து சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை வருகிறது. அங்கேயும் அலி அவர்களுடைய பங்களிப்பு, அலி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அங்கீகாரம், அலி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த அளவிற்கு தனித்துவம் பற்றி விளங்கினார் என்பதையும் இங்கே நாம் புரிய வேண்டும். என்ன நடக்குது? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால், அதாவது ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டு உம்ராவை நிறைவேற்றலாம் என்கிற அர்த்தத்தில் வருகிறார்கள். வந்தபோது அங்கே உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்த உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்னாடியே இந்த முஸ்லிம்கள் வருகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அதுவரைக்கும் மக்காவில் பலகீனமாக இருந்த சில பேர் ஓடோடி வருகிறார்கள். எங்களை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள். இது ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முன்னாடி அங்க என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி வருபவர்களை தடுக்கக்கூடிய விதத்தில் அந்த குறைஷிகள் நடந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்த குரல் எழுப்பி ஒரு வாசகத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? யா மஅஷர குறைஷ், ஓ குறைஷி கூட்டமே, லதன்தஹுன்ன, நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அவுலைய பஅத்தல்லாஹு அலைக்கும் மை யضرب ரிகாபக்கும் பிஸைஃபி அலத்தி, அல்லது இந்த மார்க்கத்திற்காக வாளேந்தி உங்கள் கழுத்துக்களை வெட்டக்கூடிய ஒருவரை அல்லாஹ் அனுப்பி விடுவான். சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்படி மதீனாவை நோக்கி இந்த முஸ்லிம்களோடு வரவிருக்கின்ற இந்த அப்பாவிகளை, பலகீனர்களை இந்த மக்கத்து பாவிகள் தடுக்கிறார்களே என்பதற்காக, அடுத்தவர்கள் நம்முடைய இந்த தீங்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிரட்டும் விதத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறைஷி மக்களே, நீங்கள் செய்கிற
நீங்கள் செய்கிற இந்த காரியத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தவிர்த்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய கழுத்தை வெட்டுகிற ஒருவரை அல்லாஹ் அனுப்புவார் என்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் என்று சொன்னார். அந்த ஒருவருடைய பேரை நபிகள் நாயகம் குறிப்பிடல. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒருவர் யார்? தபித்தஹனல்லாஹு கல்பஹு அலல் ஈமான், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறை நம்பிக்கைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான், இறை நம்பிக்கைக்காக பலமுறை சோதித்திருக்கிறான் என்று அந்த ஒரு மனிதர் இறை நம்பிக்கையில் ஆழம் கண்டவர் என்பதையும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்கிடையில் மெதுவாக முன்னிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் என்று சொன்னீர்களே, அந்த ஒருவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே. எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த ஒருவர் நாமாக இருக்க வேண்டும் என்று. பெருமானாருடைய திருநாவிலிருந்து ஈமானுக்குரிய ஒரு அடையாளமாக, ஈமானுக்கு சான்று பகரும் விதத்தில் அவருக்கு அல்லாஹ் ஈமானுக்காக அந்த உள்ளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்களே, அந்த மனிதர் தாமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஆசையில் எல்லாரும் பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவர் அன்பான் என்று சொல்கிறார். இப்படி அந்த பைஅத்துர் ரிதுவானின் போதும் கூட, ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களுக்கு ஒரு தனி மரியாதையையும் தனி அந்தஸ்தையும் இங்கே கொடுத்தார்கள். அதுபோல அலி அவர்களுக்கு அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கிடைத்த இன்னும் ஒரு பங்களிப்பு என்று சொன்னார். ஒப்பந்தம் நடைபெறும் நேரத்தில் முஸ்லிம்கள் சார்பாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக ஒப்பந்தங்களை எழுதுகிற எழுத்தராக ரசூலுல்லாஹ் அலி அவர்களை நியமித்தார்கள். அது எப்படி? அங்கே ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ஒப்பந்தங்களுடைய முழுதுகள், ஷரத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டு அங்கே ஒரு கடிதம். அதுல என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்கிற கடிதம் அப்படின்னு எழுதுறாங்க. உடனே முஸ்லிம்கள் லானத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் எழுதக்கூடாது. லவ் குன்த ரசூலுல்லாஹ் லம் நுகாத்திக, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களோடு நாங்கள் சண்டைக்கே வந்திருக்க மாட்டோமே என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற அலியிடத்திலே, அதை எழுதிய அலியிடத்திலே அலி ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை அழித்து விடு என்று சொல்கிறார்கள். எழுதுகின்ற ஒப்பந்தத்தின் போது எதிரிகள் சொன்ன போது அல்லாஹ்வின் தூதராகவே இவர்கள் இருந்தாலும் கூட, அல்லாஹ்வின் தூதர் என்பது அல்லாஹ்வின் மீது ஆணையாகவே உண்மை என்றாலும் கூட, ஒரு நலனுக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த எதிரிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்திற்காக ஒப்புக்கொண்டார்கள். அப்போது அலியை பார்த்து சொல்கிறார்கள், அலி அம்ஹு, அதை அழித்து விடு அலியே என்று சொன்னபோது அலி அவர்கள் மறுத்து விடுகிறார். எழுத சொன்னபோது எழுதிய அலி, ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை அழகாக எழுதிய அலி, ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை உணர்ச்சிபூர்வமாக எழுதிய அலி, அதே வார்த்தையை அழித்து விடுங்கள் என்று சொன்னபோது என்னால் முடியாது யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற வார்த்தையை நீங்கள் வேண்டுமானால் இவர்களுக்காக இந்த நேரத்தில் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த கையால், எந்த எழுதுகோளால் அல்லாஹ்வின் தூதர் என்று உங்களுடைய பெயரை நான் எழுதினேனோ ஒரு காலம் அதை நான் அழிக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நபிகள் நாயகம் அலியிடம் கேட்கிறார்கள், இங்கே நீ எழுதிய எழுத்துக்களில் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அலி அவர்கள் இடத்தை காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் கரத்தால் அதை வெளிக்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை, அல்லாஹ்வின் தூதர் என்கிற வார்த்தையை, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை, ஏட்டில் இருக்கிற வார்த்தையை கூட அழிக்க முடியாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அலி அவர்களுக்கு, அதாவது அலி அவர்களுக்கு அதிகமான அன்பு இருக்கிறது என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலம் புரிய முடிகிறது. அது மட்டும் இல்லைங்க, அதே உம்ரத்துல் கபா, ஹுதைபியா உடன்படிக்கை 6ஆம் ஆண்டு நடக்கிறது. அடுத்த 7ஆம் ஆண்டு உம்ரத்துல் கபா. உம்ரத்துல் கபானா என்ன அர்த்தம்? ஒரு உம்ரா செய்வதற்காக போய் அந்த உம்ரா தடைபட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்த ஆண்டுக்குள் என்ன செய்யணும்? அந்த உம்ராவுக்கு ஒரு கதா செய்ய வேண்டும். உதாரணமா ரமலான் மாசத்துல அல்லாஹ் நம்ம மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஒரு நோன்பை நம்மால வைக்க முடியலன்னு வைங்க, நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஆண்டுக்குள் அந்த நோன்பை என்ன செய்யணும்? கதா செய்யணும். அதே போன்று இந்த ஆண்டு உம்ரா செய்வதற்காக போனவர்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிமத்தால், எதிரிகளுடைய சதியால் அல்லது எதிரிகள் போட்ட ஒப்பந்தத்தால் அந்த உம்ரா தடை செய்யப்பட்ட போது அடுத்த ஆண்டு மிகச்சரியாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள் உம்ரா செய்ய போகலாம் என்கிற சுதந்திரத்தோடு போகிறார்கள். இங்கே இந்த வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக கவனிக்க வேண்டும். எங்கே போகிறார்கள் உம்ரா செய்வதற்கு? எந்த நாட்டில் அவர்கள் ஆரம்பத்தில் துரத்த
எந்த நாட்டில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்களோ, எந்த நாட்டு மக்கள் அவர்களோடு மிகப்பெரிய விதத்தில் போர்க்களங்களை நடத்தினார்களோ, அந்த நாட்டு மக்கள் எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக இவர்கள் போர் உம்ரா செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஏற்படுத்தினார். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 3 தினங்கள் தங்கினார்கள். 3 தினங்கள் தங்கி 4ஆவது தினம் ஆகும்போது எல்லோரும் அங்கே அலியிடத்தில் வந்தார்கள். யாரு 3 தினங்கள் தங்கலாம் என்கிற ஒரு ஒப்பந்தம் அங்கே போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு பிறகு 3 தினங்கள் தான் தங்கணும். உம்ராவிற்காக போகிறவர்கள் எத்தனை தினங்கள் தங்கலாம்? 3 தினங்கள் அங்கே தங்கலாம். 4ஆம் தினம் வரும்போது நேரடியாக போய் ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு தில் இல்லை. என்னது ஒப்பந்தப்படி 3 தினங்கள் முடிஞ்சிருச்சு, நீங்க போகணும். யாருக்கு தெரியுமா சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதியாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சென்று குல் லி சாஹிபிக, உங்களுடைய தோழரிடத்திலே சொல்லுங்கள் இந்த மாதிரி தவணை முடிந்து விட்டது என்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியை மீறாதவர், ஒப்பந்தத்தை மீறாதவர், பெரும் படை கொண்ட போர் வீரர்கள் தம் பக்கத்திலே இருந்தும் அவர் நினைத்திருந்தால் ஒப்பந்தத்தை அங்கேயே முடித்து எதிரிகளை ஒருமையில் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒப்பந்தம் போட்டபடி நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார்கள். வருகின்ற வரையில் சரம் என்கிற இடத்திலே தங்குகிறார்கள். இங்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? எல்லோரும் ஆயத்தமாகிறார்கள். உம்ரத்துல் கதாவை முடித்துவிட்டு மதீனாவிற்கு செல்லலாம் என்கிற தயாரிப்பில் இருக்கும் போது ஒரு பிஞ்சு பெண் குழந்தையின் சத்தம் கேட்கிறது. என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. சிறிய தந்தையே, எங்கள் சிறிய தந்தையே என்று ஒரு பெண் குழந்தையின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் அல்லாஹ்வின் சிங்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அவருடைய மகள் ஹிஜ்ரத் செய்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்திலே ஷஹீதாகி விட்டார்கள். அந்த ஹம்ஸாவின் மகள் ஹம்ஸா ரலியல்லாஹு அவருடைய தந்தை வழி சொந்தக்காரர் என்கிற அடிப்படையில் மக்காவிலேயே தங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. முஸ்லிம்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வரும்போது அழைத்து செல்ல முடியவில்லை. உம்ரத்துல் கதாவிற்கு வரும்போது அங்கே அந்த பெண் குழந்தை கூப்பிடுகிறது, நான் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லுகிறது. உடனே அந்த குழந்தையை எடுப்பதற்காக அலி அவர்கள் ஓடோடு சென்று குழந்தையை தூக்குகிறார். ஆனால் இங்கே அலி அவர்கள் குழந்தையை தூக்கியவுடன் இன்னும் சில தோழர்கள் வருகிறார்கள். யார்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வருகிறார், ஸைத் இப்னு ஹாரிஸா வருகிறார். மூவரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைக்குரிய பொறுப்பை என்னிடத்திலே கொடுங்கள், இந்த குழந்தைக்குரிய பொறுப்பை என்னிடத்திலே கொடுங்கள். இதுக்காக அல்லாஹ்வுக்கு நிறைய சொத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய குழந்தையை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு சொத்து கிடைக்குங்கிறதுக்காகவா இன்றைக்கு சில பேர் அனாதை குழந்தைகளை ஆதரிப்பதே அதற்காக. முஸ்லிம்களே மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனாதைகளின் சொத்து என்பது நெருப்பை போல் சகோதரர்களே. ஒரே ஒரு கவல உணவு நாம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் விழுங்கினால், நீங்கள் மிகச் சரியாக ஹதீஸ்களை கவனித்தால் தெரியும், 7 பெரும்பாவங்களில் அனாதைகளின் சொத்தை சாப்பிடுவது. ஆதரவற்றவர்கள், வறியவர்கள், அனாதைகள் என்று இருக்கும்போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நாம் ஆறுதல் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய சொத்தை அடைய வேண்டும் என்கிற நமக்கு இருக்கக்கூடாது. இங்கே கிடையாது. அல்லாஹ்வின் பாதையில் அவர் கொல்லப்பட்டார் என்கிற ஒரே சொத்து. அப்படி கொல்லப்பட்ட ஷஹீதுடைய ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கிற பாக்கியம் நமக்கு வேண்டுமே என்று முதலில் அலி கேட்கிறார், பிறகு ஜாஃபர் கேட்கிறார், பிறகு ஸைத் இப்னு ஹாரிஸா கேட்கிறார்கள். மூவரும் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அலி அவர்களுக்கு எந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. மாறாக அலியின் சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொடுக்கிறார். என்ன காரணம்? அலியை விட ஜாஃபர் பிறந்து இருக்கிறதுனாலயா? இல்ல. என்னன்னா, இந்த குழந்தையின் தந்தையாக இருக்கிற ஹம்ஸா அந்த குழந்தையின் தாயின் சகோதரியை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் திருமணம் செய்தார். அதாவது அந்த குழந்தையுடைய அந்த பெண் குழந்தையுடைய சின்னம்மா இருக்கா இல்லையா, அந்த சின்னம்மாவை யார் கல்யாணம் பண்ணியிருந்தா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கல்யாணம் பண்ணியிருந்தனால நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல் காலத்து பி மன்சிலத்தில் உம்மி. சின்னம்மா பெரியம்மா என்பவர் அம்மாவின் ஸ்தானத்தில். அதே போன்று அப்பாவின் ஸ்தானத்தில் சொல்லும் போது அல் அம்மு பி மன்சிலத்தில் அமர்கிறார்கள். தந்தையோடு பிறந்த பெரியப்பாவும் சின்னப்பாவும் தந்தையின் ஸ்தானம், தாயோடு பிறந்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் தாயின் ஸ்தானம். அப்போ தாயின் ஸ்தானத்தில் இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு அன்பு மரவணைப்பும் அந்த தாயிடத்தில் இருக்கும் என்கிற அடிப்படையில் நபிகள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களிடத்தில் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறார்கள். அடுத்து கைபர் யுத்தம் வருகிறது. அலி அவர்களுடைய ஒட்டுமொத்த சிறப்பும் அலி அவர்களுடைய ஒட்டுமொத்த திறமையும் அனைத்து உலகத்திற்கும் வெளிப்படும் விதத்தில் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்கள். இது உம்ரத்துல் கதா முடிந்ததற்கு அடுத்த ஆண்டில் யூதர்களோடு நடைபெற்ற மிகப்பெரிய போர். யூதர்களோடு நடைபெற்ற யுத்தத்திலேயே மிகப்பெரிய யுத்தம் இதுதான். இங்க என்னன்னா இதுவும் அப்படித்தான். பனு குறைலாவில் எப்படி கோட்டைகள் இருந்ததோ அதை விட மிக பெரும் கோட்டைகள் உள்ள இடம்தான் இந்த கைபர். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே புறப்பட்டு செல்கிறார்கள். என்ன காரணம்? இங்கிருக்கிற யூதர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த ஏனைய தோழர்களுக்கும் தொடர்ந்து கொள்ளைகளை தந்து கொண்டிருந்த காரணத்தினால், தொடர்ந்து இடையூறுகளை உருவாக்கி கொண்டிருந்த காரணத்தினால் மதீனாவை தாண்டி மிக சரியாக 70 மைல் தொலைவில் உள்ள அந்த இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 1400 பேர் கொண்ட ஒரு குழுவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அனுப்பியதற்கு பிறகு சொன்னார்கள், போர்க்களத்திற்கு வீரர்கள் எல்லாம் தயாரானதற்கு பிறகு சொன்னார்கள், நபிகள் நாயகம் லவர்த்தியன்ன ஹாதிஹி ராயா ரதன் ரஜுலன் யஃப்தஹு அல்லாஹு அலா யதை யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. நாளைய தினம் இந்த போர்க்களத்திற்கு தலைமை தாங்குகிற தளபதியிடத்தில் நான் இந்த கொடியை கொடுப்பேன். அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிப்பார்கள். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பார்கள். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. ஒருத்தர்கிட்ட நான் இந்த கொடியை கொடுப்பேன். அவர் யாரு? அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பவர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களை நேசிப்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரை போட்டுவிட்டு போயிட்டாங்க. யாரும் சொல்லல, வேற சொல்லல. எல்லா முஸ்லிம்களும் அந்த மஞ்சளுக்கும் அந்த அந்தஸ்தும் அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஹதீஸிலே வருகிறது. அவர்கள் அந்த நாள் இரவு முழுதையும் அந்த ஆள் யாராக இருக்கும் என்றே அவர்கள் பேசிக் கொண்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பு சொன்ன உடனே அந்த நாள் இரவு ஃபுல்லாங்க இந்த மனிதர் யாராக இருக்கும் என்றவர்கள் அடுத்தாலோசித்து அந்த இரவை கழித்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அடுத்த நாள் காலை வருகிறது. எல்லா தோழர்களும் வந்து நிற்கிறார்கள். ஊருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் தயார்படுத்தினார்களோ, யாரையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தப்படுத்தினார்களோ எல்லா தோழர்களும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன நேற்றைய சொன்ன முன்னறிவிப்பு இன்றைக்கு நடக்க போகிறது. நேற்றைக்கு அவர்கள் சொன்ன மனிதர் யார் என்று இன்றைக்கு தெரிய போகிறது. அந்த மனிதர் தாமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஆர்வத்தில் எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையே பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையே பார்க்கிறாங்க. சில பேர் சில இடத்துல உதவி வாங்க போனா பார்ப்போமா இல்லையா? அவர் மூஞ்சி கரெக்டா அவர் இவரை பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனா அவருக்கு ஒரு மூஞ்சி தெரியற மாதிரி நிற்பான். இந்த கேமரா எடுக்கும்போது பார்க்கலாம், கல்யாண வீட்டுல கேமரா எடுக்கும்போது இவன் மூஞ்சி தெரிஞ்சு போய் நிற்பானே. இவர்கள் உலகத்திற்காக நிற்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவர்களை நேசிப்பார்கள் என்கிற சிறப்பு சொன்ன உடனே எல்லோரும் பெருமானாரின் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பெருமானாரின் முகம் மட்டும் வேறொரு முகத்தை தேடிக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அலி, அலி எங்கே? உடனே தோழர்கள் சொல்கிறார்கள், யாரும் சொல்லலாம் அஷ்தகி ஐனைஹி, அவருக்கு கண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. எதுக்கு அவரை விட்டுருங்க, அவருதான் இல்லையா அவரை தேடுறீங்க? விலகுதான். ஏன் இந்த சிறப்பு தனக்கு வரணும்? இந்த சிறப்பு தமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அலி இல்லை என்று மட்டும் பதில் சொல்லாமல் அலி வர முடியவில்லை என்பதற்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். உள்ள டீச்சரு, இன்னைக்கு நான் உங்கள ஒருத்தரை லீடரா போட போறேன், அப்துல் ரஹ்மான் சார் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு? இதுல யாராவது எடுங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்து ஆசிரியரா மாணவன் வராவிட்டால் இன்னொரு முறை தேர்ந்தெடுக்க பெருமானாருக்கு தெரியும் யாருக்கு பேரை கொடுக்க வேண்டும், யாருக்கு ஊரை கொடுக்க வேண்டும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். தோழர்கள் போய் அலி அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு
கண்ணு வலி சொல்லியிருக்கேன், லீவ்ல சொல்லி ஒரு கொடுக்கல. ஏன் கூப்பிட்டது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிலே வலி இருந்தால் என்ன, கண்ணே இல்லாவிட்டாலும் என்ன, கூப்பிட்டது அல்லாஹ்வின் தூதர் என்பதனால் ஓடோடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியையும் பார்க்கிறார்கள், அலியின் கண்களையும் பார்க்கிறார்கள். அலியின் கண்களில் உள்ள வேதனை, அலியின் கண்களில் உள்ள அந்த நோவினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய உணர உடனே நம்முடைய உமிழ்நீரை தொட்டு அந்த கண்களில் வைக்கிறார்கள். உடனே அலி அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது. இங்க இது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில் என்ன பெரிய மருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில் என்ன பெரிய அந்த அமெரிக்கா மருந்தா என்றுதான் சில அறிவியத்தில் பேசலாம். இன்றைக்கு எப்படி அறிவீனமாக நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களோ, ஏன் அவர்களுடைய சித்தறிவுக்கு ஏற்கவில்லை என்பதனால் அதே போன்று இதையும் மறுக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரைக்கும் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் எதை பேசினாலும் அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்ற வகை. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் நம்முடைய நுபுவத்தை, நம்முடைய நபித்துவத்தை நிறைவேற்றுகின்ற அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட வைப்பான். ஆதம் நபியை தாயும் தந்தையும் இல்லாமல் பிறக்க வைக்கவில்லையா? ஈசா நபியை தந்தையின்றி பிறக்க வைக்கவில்லையா? சமூக அவர்கள் ஒரு மலையிலிருந்து ஒட்டகத்தை வெளியே வர வைக்கவில்லையா? மூசா நபி ஒரு தடியால் கடலையே அடித்து பிளக்கவில்லையா? அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் நடந்த அற்புதங்கள் இதுவும் ஒன்று. எதுக்காக செஞ்சாங்க என்றால் அலியின் தேவை அன்றைக்கு தேவை, அலி அவர்களுடைய தேவை அந்த போர்க்களத்திற்கு தேவை என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அலி அவர்களை குணமாக்கி, அலி அவர்களுடைய கண்களை குணமாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு துஆவை செய்கிறார்கள். அதை நம்ம கவனிக்கணும். உமிழ்நீரை கொண்டு வைத்து ரசூலுல்லாஹ் சும்மா நிக்கல, நினைச்சாங்க துஆ செய்கிறார்கள். இவருடைய ஷிஃபாவிற்காக துஆ செய்கிறார்கள். இவர்கள் துஆ செய்ததற்கு பிறகு அலி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வலியே எனக்கு இருந்ததை போல நான் உணரவில்லை, அந்த அளவுக்கு எனக்கு குணமானது. குணமானதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொடியை எடுத்து அலி கையில் கொடுக்கிறார்கள். கொடுத்துட்டு அலி சொல்லுகிறார், அந்த பொடியை வாங்கிய சந்தோஷத்தில் எத்தனை தோழர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அது, எத்தனை தோழர்கள் தமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வந்த சூழ்நிலை அது, எல்லோருக்கும் கிடைக்காமல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற சந்தோஷத்தில் அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் ஒரு வீர முழக்கம் விட்டார்கள். ஒரு வீர முழக்கம். என்ன முழக்கம்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உகாதிலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லனா, அவர்கள் நம்மை போன்றவர்களாக ஆகும் வரை அவர்களோடு நான் போரிடுவேன். என்ன அர்த்தம் இருக்கு? முஸ்லிமாவும் அது வரைக்கும் நான் போக மாட்டேன், முஸ்லிம்களாக ஆனால் தான் அவர்கள் தப்பிக்க முடியும் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். அலி, நீங்க பாட்டு வேகத்துல போய் எல்லாத்தையும் பட்டு பட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற கருத்துல நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க? அலியை கொஞ்சம் பொறுமை காருங்கள். ஹத்தா தன்சில பிசாஹதிஹிம், அவர்களுடைய களத்தில் நீங்கள் போய் இறங்க வேண்டும். தும்மருதுஹும் இலல் இஸ்லாம், பிறகு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். வஅக்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம் மின் ஹக்கில்லாஹி ஃபீ, அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற கடமைகளை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். என்ன சொல்லிட்டு ஃபவல்லாஹி லஅய்யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா, உங்கள் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டால் கைருல் லக மின் அய்யகுன லக ஹுமுன் நிஅம், செந்நில ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது என்கிற வசியத்தை, உபதேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கி வீராவேச முழக்கத்தோடு அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்று முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டு நேரடியாக அந்த கோட்டைக்குள் போகிறார்கள். கோட்டைக்குள் தம்மை பாதுகாப்பு வைத்திருக்கின்ற யூதர்களை வெளியே வருவதற்கு போராடுகிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சமர்ப்பிக்கிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் மறுத்த போது, ஏற்க மாட்டேன் என்று சொன்ன போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அனுப்பப்பட்ட அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு தம்முடைய திறமையையும் வீரத்தையும் அங்கேயும் நிகழ்த்தி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அலியுடைய வாழ்க்கை முழுவதும் என்கவுண்டர் தாங்க. அலிக்கு கிடைக்கிற அசைன்மெண்ட்லாம் என்னது? என்கவுண்டர். எப்படி பத்ர் போர்க்களத்தில் முபாரஸா அந்த மல்யுத்தம் ஆரம்பித்ததோ அது கைவர் யுத்தம் வரை நீடிக்கிறது. இங்கே அலி அவர்கள் வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் மர்ஹப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், ஒரு யூதர்களின் வீரன் அங்கே வெளிவருகிறார். வெளியே வந்தவுடன் அலி அவர்களை பார்க்கிறார். அலி அவர்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் பார்த்துவிட்டு தெனாவட்டோடு திமிருத்தனமாக என்னோடு மல்யுத்தம் முடிவதற்கு யாராவது தயாரா? அது என்னன்னு தெரியல. அலி தலைவரை பார்த்தோம்னா எல்லாரும் இதுதான் தோணுது.
ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய உருவ அமைப்பு எப்படி என்கிற குறிப்புகளை பார்க்கும்போது உமர் இப்னு கத்தாப் அவர்களை பற்றி வரும்போது அவர் ஆஜானுபாகுவான உடல் கொண்டவர், அவர் உயரமாக இருப்பவர், அவருடைய நிறம் எப்படி இருக்கும், தாடி எப்படி இருக்கும் என்றெல்லாம் வரும். ஆனால் அலியை குறித்து வரும்போது அவர் அதிகமான உயர்வு கொண்டவர் அல்ல, அதிகமான அழகான நிறமும் கொண்டவர் அல்ல, உடல் பருமன் கொண்டவரும் அல்ல. அவரை பார்த்தா அதனால இவங்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியுது, இவர் என்ன செஞ்சிட போறார். ஆனால் கடுகு கொடுத்தாலோ அங்கே அலி அவர்களை பார்த்தவுடன் முபாரசாவிற்கு தயாரா என்று அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். உடனே தலமுக்கு அக்பர் என்பவர் அந்த போர்க்களத்தை கலந்து கொண்டவர் அங்கே சொல்கிறார். அந்த முரகம் என்பவர் என்ன செய்கிறான், தன்னுடைய வாளை தீவிரமாக உயர்த்தி கொண்டு உருவிக்கொண்டு ஒரு கவிதையை பாடிக்கொண்டு வருகிறான். என்ன கவிதை? அஜிபத் கைபர் அன்னி முரஹவ், நான் தான் முரஹவ் என்பது இந்த கைபருக்கு தெரியும். கைபருடன் போர் நடக்குது. என்ன சொல்றாங்க, நான் தான் முரஹவ் என்பது இந்த கைபருக்கு தெரியும். நான் வாளை உருவிவிட்டால் அது வீர தீரமாக இருக்கும். இதில் போர்க்களம் ஆரம்பித்து விட்டால் இந்த யாரு முரகம் என்கிற நான் இறங்கிவிட்டால் அந்த போர்க்களம் சூடு பிடிக்கும் என்று அவர் ஒரு கவிதையை படிக்கும் போது அதுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆதில் இருக்கிற ஒரு நபித்தோடு அவருக்கும் கவிதை தெரியும். அவர் ஒரு பதில் கவிதை பாடிக்கொண்டு அவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், கல் அஜ்மத் கைபர் அன்னி ஆமிருன், தெரியுமா? எனக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றார், நான் தான் ஆமீர் என்பது இந்த கைபருக்கு தெரியும். நானும் வாளை உருவினால் அது நெருப்பாக இருக்கும் என்பது புரியும் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இருவரும் மாறி மாறி வெட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இறுதியில் இந்த முரகம் என்பவன் ஆமிர்கள் அவர்கள் அணிந்திருந்த அந்த தலைக்கவசம் கொஞ்சம் மெல்லிய தலைக்கவசம் எப்படி அமையணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஆனால் ஆமிர் அவர்கள் அணிந்து வைத்திருந்த அந்த தலைக்கவசம் மிகவும் அதாவது சிறிய கனம் கொண்டதாகவும் அதிக பருமன் இல்லாததாகவும் இருக்கிறார். ஓங்கி ஒரு வெட்டு அவன் வெட்டிய போது ஆமிர் அவர்கள் அங்கே ஷஹீதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னும் ஆமிர் அவர்கள் பயன்படுத்திய வாளும் அது ஒரு நீளமாக இல்லாமல் அது கொஞ்சம் குட்டையாக இருந்த காரணத்தினால், உயரம் குறைவாக இருந்த காரணத்தினால் அவன் மரணம் வைத்திருந்த வாளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆமிர் அவர்கள் அங்கே இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆஹா, நான் ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டேன், ஒரு வீரரை கொன்றுவிட்டேன் என்கிற எண்ணத்தில் என்கிற திமிரில் அவர் இருந்தபோது திரும்பவும் முபாரசாவிற்கு அழைக்கிறார். திரும்பவும் அந்த கவிதையை படிக்கிறார். இந்த கவிதை அன்னி முரகவுன், நான் தான் முரகம் என்பது இந்த கைபருக்கு தெரியும். நான் வாளை உருவினால் அது நெருப்பாக இருக்கும் என்பதும் புரியும். அப்படிங்கிற அர்த்தத்துல திரும்ப கவிதையை படித்தவுடன் அவர்கள் புறப்படுகிறார். என்ன செய்கிறார், அவரும் கவிதையை படிக்கிறார். என்னது, அனல்லதி சம்பத்தினி உம்மி ஹைதரா, நான் தான் என் தாய் எனக்கு சிங்கம் என்று பெயர் வைத்தவன். கலைசி நிராபாத்தின் கரீகில் மந்தரா, மிக கடுமையான தோற்றம் கொண்ட காடுகளில் புகுந்து விளையாடுகின்ற சிங்கம். கையில சென்றா, நீ ஒரு தாய் என்கிற அளவை கொண்டு நிறுவினால் நான் ஒரு ஈட்டியை கொண்டு நிறுவக்கூடிய அளவிற்கு பதில் கொடுப்பேன். அர்த்தம் என்னன்னா, இது அரபுக்கு நேரடியாக தமிழாக்கம் பண்ணா அந்த கவிதை நமக்கு புரியாது. அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு நடி எடுத்தா நான் 10 அடி எடுப்பேன் இப்படி சொல்லிட்டு அலி இறங்குகிறார். எந்த உலகம் ஆமிர்களே அவர்களை கொன்றானோ அதே உலகத்துக்கு ரொம்ப நேரம் தான் வாய்ப்பு கொடுக்காம ஒரே தலையை, அது என்ன கலை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் தெரியாது. அவர் எங்கெல்லாம் தனிக்கு தனியாக ஒத்தைக்கு ஒத்தையாக எதிரிகளை சந்தித்தாரோ சந்திக்கின்ற இடங்களில் எல்லாம் அதிக அவகாசமும் அதிக வாய்ப்பும் கொடுக்காமல் ஒரே அடியில் எதிரிகளுடைய தலையை துண்டாடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு வீரத்தை கொடுத்தார். அந்த முரகம் என்கிற அந்த தலைவன் இறந்த கையோடு, அவன் புதைந்த கையோடு அந்த வெற்றி அலி அவர்களுடைய கரத்தில் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பும் அங்கே நடந்தேறியது. அடுத்து உலக மக்களே ஆச்சரியத்தோடு பார்த்த ஃபத்ஹு மக்கா. எந்த நாட்டில் இருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்களோ அதே நாட்டிற்கு ஆளக்கூடியவர்களாக உள்ளே விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஃபத்ஹு மக்காவிலும் அலி அவர்களுடைய அந்த செயல்பாடு, அலி அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நடக்குது, ஃபத்ஹு மக்கா நடைபெறும் போது அலி அவர்கள் சொல்கிறார்கள், பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா வ ஸுபைர் வல் மிக்தார்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் ஜுபைரையும் மிக்தாதையும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். என்ன செய்தி? இன்தலிகு ஹத்தா தகு ரௌதத்தகா, ரௌதத்தகா என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வருமுறை போங்கள். அங்கே போகும்போது ஒரு பெண்மணி இருப்பார். அந்த பெண்மணியிடத்தில் ஒரு கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள். எப்படி பனு குறைதா யுத்தத்தின் போது அந்த அபூலுபாபா என்கிற நபித்தோழர் அந்த ரகசியத்தை சொன்னார்களோ அதே போன்று இங்கே அறியாமையின் காரணத்தினால் ஹாத்தப் இப்னு பத்தா ரலியல்லாஹு அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? கடிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இங்கேயும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அசைன்மென்ட்டை முடிப்பதற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றுவதற்கு அலி இப்னு அபீ தாலிப் தான் அந்த படைக்கும் தலைமை தாங்கி போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திற்கு மிக சரியாக செல்கிறார்கள். அங்கே சென்றபோது அந்த பெண்மணியை காண்கிறார்கள். அங்கேயும் அலிதான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த பெண்மணியை பார்த்து, கடிதத்தை நீயா இருக்கிறாயா இல்லை உன்னை தலையில் தொங்க விடவா என்றவர்கள் மிரட்டிய போது அந்த பெண்மணி ஹாத்தப் இப்னு அபீ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்திய அந்த கடிதத்தை கொடுக்க அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணியையும் அலி அவர்கள் செய்கிறார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து ஹாத்தப் இப்னு அபீ பக்ரா பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார்கள் என்பது வரலாறு சகோதரர்களே. அதோடு நிக்கல, இங்க என்ன நடந்துச்சுன்னா பத்ரு மக்காவிற்கு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருந்தார்கள். ஒரு அறிவுரை, ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? யார் நம்மோடு சண்டையிட வருகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நம்ம சண்டையிடணும். இங்கே நாம் சண்டைக்காக போகவில்லை, சமாதானத்திற்காகவும் போகவில்லை. இங்க எதுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா எல்லோரும் பெருமானாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் பெருமானாரை எதிர்க்க கூடாது. யாராவது எதிர்த்தால் அங்கே சண்டை என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி படைகளை தேடி போனார். ஆனால் போகும்போது சில பேருடைய பெயர்களை மட்டும் ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் குறித்து கொடுத்திருந்தார்கள். ஏன்? இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்த காரணத்தினால் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த ரகசிய குறிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் இன்னும் சில நபித்தோழர்களுக்கு தான் கொடுத்தார். அது என்ன நடக்குது தெரியுமா? அலி அவர்களுடைய இறையச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் முஸ்லிம் படைகளின் மீதும் அவருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை வெளிக்கொணர விதத்தில் ஒரு சம்பவம் நடந்தேறியது. அலி அவர்களுக்கு உடன்பிறந்த சகோதரி உம்மு ஹானி என்கிற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அப்துல் யாரு? அபூ தாலிபின் மகள் உம்மு ஹானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைந்ததற்கு பிறகு அங்கே என்ன நடக்கிறது? இந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களில் 2 பேர் உம்மு ஹானியின் உறவினர்கள் நேரா உம்மு ஹானிக்கு வர்றாங்க. உம்மு ஹானியிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்கள்? எனக்கு நீங்கள் தான் அடைக்கலம் தர வேண்டும், நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலிருந்து அலியை பார்த்து விட்டார். உம்மு ஹானிக்கு அவங்க சொந்தக்காரங்க என்ன? உம்மு ஹானியின் சகோதரர் அலிக்கு அவங்க யாரு? சொந்தக்காரங்க தான். அப்போ இவருக்கு வந்த சொந்தக்காரர் என்கிற இறக்கம் வந்திருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் பகைமையோடு நடந்து கொண்டார்கள் என்பதனால், எதிரிகளாக நடந்து கொண்டார்கள் என்பதனால் அவர்களை கொண்டு விட வேண்டும் என்கிற ஆவேசத்தோடு அலி இப்னு அபீ தாலிப் ஓடி வருகிறார், வாளை உருவிக்கொண்டு. இதை தூரத்திலிருந்து பார்த்த உம்மு ஹானி அலி அவர்கள் உள்ளே வராத வண்ணம் கதவை சாதித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்திற்கு ஓடி செல்கிறார்கள். ஏன்? இந்த அக்கா செட்டில்மெண்ட்லாம் வேலைக்கு வராது. உம்மு ஹானி என்ன பண்ணிருக்கிறான்? தம்பி இடத்திலே அக்கா சொல்லுகிறேன் இவர்களை கொல்லக்கூடாது, நீ போ அப்படின்னு அனுப்பிடுவாரா? போக மாட்டார். பாத்தீங்கன்னா வந்து என் கணவர் நீங்கள் கொல்லக்கூடாது போங்கன்னா போயிருவாங்களா? நீங்க யார் வந்து சொல்லணும்? புரிஞ்சுக்கிட்டா உம்மு ஹானி அந்த ஸ்பாட்ல உட்கார்ந்து நம்ம ஊர் பெண்கள் மாதிரிலாம் நம்ம ஊர் பொம்பளைங்க என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து ஓன்னு அழுந்தது. எது நடக்காதோ அந்த விஷயம் நடப்பதற்காக ஓ என்று அழுகிற குணம் கொண்டவர்கள் நம்முடைய பெண்கள். ஆனால் அந்த உம்மு ஹானி இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போகிறார்கள். அங்கே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவதற்காக நிற்கிறார்கள். அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உம்மு ஹானியை பார்த்து மர்ஹபன் வஅஹலன் யா உம்மு ஹானி, உம்மு ஹானியே வருக, மா ஜாஅ பிகி, என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது உம்மு ஹானி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் வீட்டு சொந்தக்காரர்கள், அதாவது அஹ்மாயி என்று சொன்னால் கொழுந்தன்மார்கள் என்ற கணவனோடு உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு தான் அரபியில் அஹ்மாயி என்று சொல்வார்கள். இப்படி என்னுடைய கணவன் வீட்டு சொந்தக்காரர்கள் 2 பேர், அதாவது அலிக்கு பயந்து என்னிடத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆனால் அலி இந்த இருவரையும் கொன்றே தீர்வேன் என்கிற வெறியோடு இருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள்
சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அது அஜர்னாமல் அஜர்த்தி அம்மன்னாமல் அம்மன்தி, உம்மராணி யாருக்கு நீ அடைக்கலம் கொடுத்தாயோ அவருக்கு நானும் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாருக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து விட்டாயோ நானும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களை அந்த இருவரையும் கொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். உடனே உருவிய வாளை அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் உள்ளே வைக்கிறார்கள். வாள் உருவப்படுவதும் சரி உள்ளே வைக்கப்படுவதும் சரி அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு ஒன்றுக்குத்தான் என்கிற விஷயத்தில் அலி அவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அதே பக்கத்து வெற்றியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருந்திருக்கிறாங்க, சுவைரித் இப்னு முஸைத் இப்னு வஹப் என்கிற ஒருவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். யார் தெரியுமா இவன்? சாதாரண எதிரி அல்ல, அபூ ஜஹலுக்கு நிகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொல்லை கொடுத்தவன். ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பிரச்சாரம் செய்த போது நபிகள் நாயகம் இல்லாத ஒரு நேரத்தில் பாத்திமா, உம்மு குல்சூம் இரண்டு அந்த பெருமானாரின் பெண் குழந்தைகளும் சின்ன குழந்தைகளாக இருக்கும் போது வாகனத்தை கொண்டு வந்து பயமுறுத்துகிறார். இந்த வாகனம் திமிர்வதை பார்த்தபோது பாத்திமாவும் உம்மு குல்சூமும் தரையில் கீழே இருந்தார்கள். விழுந்தவர்களுக்கு அடிபட்டது என்பது வரலாறு. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு தொல்லை கொடுத்தவன். உஹது எல்லா போர்க்களத்திலையும் தப்பிச்சவன். கரெக்டா அவருடைய போர்க்கள் நடக்கிறது. இங்க ரசூல் என்ன பண்றாங்க, அலிக்குத்தான் அந்த அசைன்மெண்ட், இந்த வருப்பான் அவன் வரைய முடியும். நேரா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இந்த பேர் என்ன சுவைரித் இப்னு நுஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு தொல்லை கொடுத்தவனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணைக்கிணங்க அலி அவர்கள் மக்காவிற்கு சென்றதற்கு பிறகு அவனையும் கொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை கொடுத்தார்கள். அது போக சகோதரர்களே, இந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சுதைமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தார்களுக்கு எதிராக ஒரு சின்ன படையை பெருமானார் அனுப்பி வைக்கிறார். இந்த படைக்கு தளபதியாக தலைவராக காலித் இப்னு வலீத் ரசூலை நியமித்தாங்க. காலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வந்தோடனே அப்பதான் அவர் கேரியர் ஆரம்பிச்சு. அது வரைக்கும் முஷ்ரிக்குகளுக்காக உருவப்பட்ட அவருடைய வாள், காபிர்களுக்காக வீசப்பட்ட அவருடைய வாள் முதல் முறையாக முஸ்லிம்களுக்காக வீசப்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். காலித் இப்னு வலீத் அதே போன்று அந்த காலித் இப்னு வலீத் அவர்களோடு இன்னொரு நபித்தோழர் சொல்லுகிறார், யாஸ்பீர் அலைஹி அவர்கள் போகிறார்கள். போகும்போது நபிகள் நாயகம் சொல்லி அனுப்பினாங்க. என்ன சொல்லி அனுப்பினாங்க? எப்படி அலி அவர்களுக்கு கைபுரத்திற்கு போகும்போது இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் சொல்லி அனுப்பினாங்களோ அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் அழையுங்கள், இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களை கொடுங்க, இல்லாட்டா அவர்களை வெற்றி விடுங்கள் சொல்லி அனுப்புறாங்க. இவங்க போறாங்க. யாரு? காலித் இப்னு வலீத். அங்கே போனவுடன் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சமர்ப்பிக்கிறார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அஸ்லம்னா இஸ்லாத்திற்கு வந்தோம் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் மதம் மாறிவிட்டோம். இப்படி இஸ்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வின் தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு சொல்லிதான் செய்யணும், இஸ்லாத்திற்கு வர வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றாலும் சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் அறியாமையின் காரணத்தினால் இஸ்லாத்துக்கு வரணுங்கிற எண்ணம், ஆனால் வெளியுறவு சொல்லிட்டார் நாங்கள் மதம் மாறிடுறோம், நாங்கள் மதம் மாறி விடுகிறோம் என்று சொன்ன போது நான் சொல்லி நீ மதம் மாற முடியா அப்படின்னு சொல்லி மதம் மாறி விட்டோம் என்று சொல்வது இஸ்லாமிய மதத்திற்கு வந்து விடுகிறோம் என்கிற கருத்தில். ஆனால் காலித் இப்னு வலீத் எப்படி பிடித்து விட்டார்? இவ்வளவு நான் சொன்னீங்க நான் மதம் மாறுவேன் தெரியாது சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காரியத்தை முடிக்கிறோம் சொல்லிட்டு அவர்களை கொண்டு விடுகிறார்கள். ஆனால் கடைசியில் அந்த கதையை மாறி இப்போ காலித் இப்னு வலீத் சரியாக நடந்து கொண்டாரா தவறாக நடந்து கொண்டாரா? சொல்லிதான் செஞ்சாங்க. அதாவது நியாயப்படி தவறு, ஆனா மனசாட்சிப்படி அது சரி. அலி அவர்களுடைய காலித் அவர்களுடைய சிந்தனைப்படி அது சரி, ஆனால் தர்மப்படி அது என்னது தவறு. இப்ப என்ன செய்யறோம்? இங்கே சமாதானம் அங்கே ஏற்பட வேண்டும். இங்கே பொதுமக்கள் கொந்தளிக்கிறார்கள். நாங்கதான் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லிட்டோமே, சொல்லி இருந்தும் எங்களை எப்படி நீங்க போர் செய்யலாம் விட்டலாம். இப்ப இங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு யாரை அனுப்பலாம் என்று யோசிக்கும் போது அலி தான் பஞ்சாயத்துக்கு போறதுங்கிறது ஒரு தனி திறமை. சில பேர் பஞ்சாயத்துக்கு போய் நாளைக்கு நல்லா கொண்டே அப்படி நிறைய பிரச்சனை. இந்த பஞ்சாயத்துக்கு புருஷன் முன்னாடி தகுறாரு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் தகுதி உள்ளவங்க தான் உட்காராங்க. அப்படிதானே?
2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்கும், சமாதானம் ஆயிரத்து பள்ளிவாசலுக்கு வந்தா ஏங்க இவன் இல்லாட்டா அவனுக்கு ஒரு கொண்டாட்டியே இல்லையான்னு இவங்கிட்ட எப்படிமா இவங்கிட்ட போய் குடும்ப நடத்துல இவங்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாம் இந்த ஹாரிஸ் வழியினால் ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிப்பதற்கு அலி இப்னு அபீ தாலிப் அனுப்புறாங்க. நேராக போறாங்க, போய் எப்படி பேசுகிறார் தெரியுமா? அந்த குலத்தார்களுடைய பேரை சொல்லி உங்களுக்கு ஹாலிஸ் ஒரு அநீதி இழைத்து விட்டார், ஆனால் உங்களுக்கு தர வேண்டிய பொருளாதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது, அதையெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்கிறார். கணக்குப்படி எல்லாம் வந்துருச்சு. அதாவது இவர்கள் எப்போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களோ வந்ததோடு கனிமத் பொருட்கள் பங்கிடப்படும் போது, பயிர் பங்கிடப்படும் போது இவர்களுக்கு என்ன ஆகும்? ஒரு அமௌண்ட் வரும். ஆனால் அலி அவர்கள் கொஞ்சம் சாதுரியமாக பேசி, இன்னும் என்னிடத்திலே உங்களுக்கு தர வேண்டிய கணக்கு இருக்கிறது, அதை நாங்கள் தந்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்களா அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை பொறுமையாக எடுத்து சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிய நியாயத்தை எடுத்து சொல்லி, காலித் வலீத் அங்கே செய்த தவறுக்கு ஈடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைய தொகையை இதோ கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய மனம் விடுறு விதத்தில் அங்கே பஞ்சாயத்தை பேசி, சமாதானத்தை பேசி, அந்த பஞ்சாயத்தில் செய்கிறாரு மிக நேர்த்தியான முறையில் பைசல் பண்ணிவிட்டு ஊருக்கு. இப்படி சகோதரர்களே, அலிகளின் அவர்களுடைய அந்த வேகம், அந்த போர் வீரம் என்கிற எல்லா விஷயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பத்ர் போர்க்களத்தில் துவங்கி ஃபத்ஹு மக்கா வரை மிகவும் சிறப்பான முறையில் அமைந்தது. ஃபத்ஹு மக்காவை தொடர்ந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது, குறிப்பாக இந்த வஃபாத்துடைய நேரத்தில் அலி அவர்களுடைய நிலைப்பாடும், அபூபக்கர் உமருடைய খিলাফத்தில், உஸ்மானுடைய খিলাফத்தில் அவருடைய பங்களிப்புகள் சில விஷயத்தை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அலியின் খিলাফத் எப்படி இருந்தது, சாதாரண খিলাফத் அல்ல, உஸ்மானுடைய খিলাফத்தை விட மிகவும் இரத்த குறிப்புகளால் எழுதப்பட்ட அலி அவர்களுடைய খিলাফத், அலி அவர்கள் எப்படி சொல்லப்பட்டார்கள் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று மூலம் நமக்கு இடையே வேண்டி முடித்துக் கொள்கிறேன்.